மனிதனோட உடலை விட்டு உயிர் பிரியும் போது 11 வாசல்கள் வழியாதான் உயிரானது உடலை விட்டு பிரியும். நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தோட அடிப்படையில தான் உயிரானது எந்த வாசல் மூலமாக வெளியேறும் அப்படின்னு நிர்ணயிக்கப்படுது. பழி பாவம் செய்தவர்களுக்கு மலத்துடன் மலவாசல் வழியாக உயிர் பிரியும். அதிக பாவமும் குறைவான புண்ணியமும் செய்தவர்களுக்கு நாபி வழியாக உயிர் பிரியும். பாவம் புண்ணியம் இரண்டுமே சமமாக செய்தவர்களுக்கு வாய் வழியாக உயிர் பிரியும். அதிகம் பாவம் செய்யாத உயிர்கள் வலது இடது நாசிகள் வழியாக உயிரானது பிரியும். சிறிதளவேனும் புண்ணியம் சேர்த்த ஆன்மாவின் உயிரானது செவி வழியாக செல்லும். வலது இடது கண்களின் வழியாக உயிர் பிரியக்கூடிய ஆன்மா மிகவும் புண்ணியம் செய்த ஆன்மா. 11வது வாசல் சிவநெறியில் இருக்கும் உயிர்கள் பிரார்த்த கர்மாக்களை தனக்கு கொடுக்கப்பட்ட உடலை கொண்டு கழித்து பல காலங்களாக பழகிய யோக பயிற்சியின் துணை கொண்டு சுழுமுனை நாடி வழியாக பிராணனை மேல் எழுப்பி பிரமாந்திர வழியை திறந்து கபாலம் வழியாக ஒளிமயமாக உச்சி வாசலின் வழியாக செல்லும். அவ்வாறு செல்லும் ஆன்மாக்களுக்கு மட்டும் மறுபிறவி இல்லாது இறைவன் திருவடியை சேரும். சிவாய நம. வாழ்க வளமுடன்.